போச்சு, ஃபேமிலி ஆட்டம் கொடுத்துரும். அவங்க அப்பா கேட்டார், ஆடு எங்கே? இவர் பசங்க அது கூட கேட்கல. டேடி ஆடு எங்கேன்னு பசங்க ஒன்றும் கேட்கல. நம்மால் கூழ் கஞ்செல்லாம் காசு ஆரம்பிச்சிட்டார் யாக்கோபு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ப்ராக்டிஸ் ஆகிருந்துச்சி, அதுவே பயிற்சிக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் இந்த மனுஷன் போய் எனக்கு அந்த பயிற்றம் கூழ் வேணும்னு கேட்டான். பிரியாணி செய்யலை, கூழ் கஞ்சின்னு போயிருந்தது. அதனால் ஏழ்மைன்னு சொல்ல, நல்ல செழிப்பாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்றதையும் எடுத்துக்கொள்ளணும். ஏழை தான் சாப்பிடுவாங்கன்னு இல்லை. இந்த அனுபவம் ஒன்றுமே நம்ம எளிமையிலக்கிட்ட இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். இண்டிபெண்ட் டெசிஷன், ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அது எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒன்று கர்த்தரை கேட்டு செயல்பட தெரியணும். அப்படி இல்லையா கர்த்தருடைய வார்த்தை வருகிற இடத்துல நீங்கள் இருக்க தெரிந்து கொள்ளணும். இதற்கு உங்கள் குடும்பமும் அதற்குள்ளே ஒரு மனத்தோடு ஒருமித்து காணப்படும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் பிரியாது, கலையாது, அசைக்கப்பட்டு போவது. இது